போலவே என்னை வழி நடத்தி சேயாக என்னை ரசித்தாயே. நான் போகின்ற வழித்தடம் எங்கும் நீ கூடை பிடித்து வந்தாயே. உலகத்தின் உறவுகள் எல்லாம் உனக்குள்ளே கண்டேனே. என் உலகம் நீதான் என்று கண்மூடி நின்றேனே. இறைவன் தந்த வரம் எனக்கு உன்னை தவிர வேறொன்றும் இல்லை. ஆராரிராரோ நான் இங்கே பாட அன்பே நீ கண்ணுறங்கு என்னோட மாடி சாய்ந்து வாழும் காலம் யாவுமே உனது துணையே வேணுமே. வாழ்வை வாழ்ந்து பார்க்கவே நீ நிழலாய் வேணுமே மனைவி. ஹாய் ஹலோ வணக்கம், உங்கள் ராம்யோகா மகிழன். எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் வந்து சொல்றதை விட எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி. பிறந்தநாளும் சரி, எங்களுடைய வெட்டிங் டே எல்லாத்துக்குமே வந்து நிறைய இன்ஸ்டாகிராம்லயும் சரி, யூடியூப்லயும் எங்களை மதிச்சு விஷ் பண்ண எல்லாத்துக்குமே நல்ல உள்ளவங்களுக்குமே எல்லாம் ரொம்ப ரொம்ப நன்றி. எங்களால இன்னமும் வைக்க முடியல, ஸ்டோரி வைக்க முடியல. அவ்வளவு பேர் எங்களுக்கு விஷ் பண்ணிக்கிட்டீங்க, தெரிஞ்சவங்க தெரியாதவங்க அவ்வளவு பேர் விஷ் பண்ணிருக்கீங்க. யாருக்காவது நாங்க வந்து தேங்க்யூ சொல்லவோ இல்ல வந்து ஸ்டோரி வைக்கவோ மறந்துட்டோம் அப்படின்னா அந்த மாதிரி எக்கச்சக்கமான பேர் விஷ் பண்ணிருந்தீங்க. யாருக்காவது நாங்க வந்து ஸ்டோரி போட மறந்துட்டோம் அப்படின்னா மன்னிச்சுக்கோங்க. எல்லாருக்குமே ரொம்ப நன்றி விஷ் பண்ணதுக்கு. இன்னைக்கு இந்த வீடியோ எதுக்குன்னு பாத்தீங்கன்னா வந்து எங்களுடைய 5 years கம்ப்ளீட்டட் 4 years கம்ப்ளீட் 5 years ஸ்டார்டிங். ஓகே, திருமண நாட்கள் முடிஞ்சு இன்னைக்கு தான் எங்களுக்கு வீடியோ கால நேரம் மேரேஜ் எல்லாம் முடிஞ்சிருக்கோம். முடிஞ்சதுக்கு அப்புறம் நாங்க நேரம் வந்து மறுவீடு போயிருக்கோம். வீட்டுல தான் இருந்தோம். மறுவீடு போலியாம கொரோனானால வந்து எங்கேயும் போல மஞ்சு வீட்டுக்கு போயிட்டு அப்படியே வந்துட்டோம் திரும்பி. ஆமா, இந்த டைத்துல வந்து நாங்க உள்ள உட்காந்துருப்போம், 2 பேரும் பார்த்து மூஞ்சி பார்த்து சிரிச்சுட்டு இருந்தோம். ஏன்னா நான் கட்டின தாலி கழுத்துல தொங்குச்சுல. ஓகே, ரொம்ப சந்தோஷமான நாள் இன்னைக்கு. எங்களால வாழ்நாள்ல மறக்க முடியாத ஒரு குட் டே. சாருக்கு பர்த்டேன்னு சொல்லுவாருன்னு நினைச்சு சொல்லல, குட் டே. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா, இது பார்ட் வந்து 1. இது பாத்தீங்கன்னா இந்த அவுட்ஃபிட்ல இருப்போம். செகண்ட் வந்து ஆனிவர்சரி அவுட்ஃபிட் வேற இருக்கு, அது வந்து நாங்க அப்புறமா காமிக்கிறோம். இவர் வந்து அதை 1 டைம் யூஸ் பண்ணிருக்காரு. நான் வந்து எனக்கு புதுசுதான், நான் வந்து பழைய சேலை தான், ஆனா அதை கட்டாம வச்சிருந்தேன். அதை வச்சு மாடியில வந்து ஒரு கேக் கட்டிங் எல்லா தம்பி, ஏன்னா நைட்டு தம்பி எல்லாம் இல்ல, சன்னு 2 சன்னுமே கிடையாது. சிண்டு வேற வரேன்னு சொல்லியிருக்கேன். வந்ததுக்கு அப்புறம் அப்படியே ஒரு கேக் கட்டிங் முடிச்சுட்டு அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. இது இன்னைக்கு அந்த இது முடிஞ்சு அங்க சர்ப்ரைசஸ் எல்லாம் இருக்கு, அது எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணிட்டு வேலை முடிஞ்சு கிஃப்ட் எல்லாம் கொடுக்க வேண்டியது இருக்கு. இப்ப என்ன வீடியோ நீங்க பாக்க போறீங்க அப்படின்னா, நேத்து வீடியோல சொல்லிருப்பேன், கண்டிப்பா வீடியோ போஸ்ட் பண்ணிட்டோமா? பண்ணிட்டோம். அந்த வீடியோலயே சொல்லிருப்பேன் உங்களுக்கு பிடிச்ச விஷயம் ஒண்ணு செய்ய போறோம் அப்படின்னு. போயிட்டு ஏன்னா வந்து ரொம்ப நாளா கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அதனால இந்த வாட்டி போய் அதை பார்த்துட்டு அப்படியே வந்து சில விஷயங்களை ஆர்டர் போடலாம்னு இருக்கோம். அதையும் முடிச்சுட்டு அங்கேயே கடையிலேயே அடுத்து அதை வந்து நாங்க மாத்திட்டு பாக்குறோம். என்ன வீடியோக்குள்ள போய் பாருங்க. நம்ம சேனல்ல புதுசா இருந்துச்சு பாக்குறீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கங்க. வீடியோக்குள்ள போலாம், ஆரம்பிக்கலாங்களா? காலம் கடந்தாலும் நம் காதல் மறையவில்லை. சோதனை வந்தாலும் நாம் சேர்ந்து நிற்கிறோமே. இப்ப எங்க போறோம் கிராமோ? கேட்ட ஒரு பொருளை வாங்கி கொடுக்க போறேன். இன்னைக்கு வந்து என் கழுத்துல 10-15 பவுன் செயின் தொங்க போகுது. அப்படிதானே? போய் பாப்போம் என்ன நான் கேட்டேன் அப்படின்றத வந்து நீங்க அங்க வந்துட்டு வீடியோ பாருங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். ஏன்னா அப்படி சொன்னாதான் நீங்க வீடியோ எல்லாம் பாக்குறீங்க. யாரு இப்பெல்லாம் வந்து அழுதா பாக்குறீங்க. முதல்ல பாத்தீங்கன்னா ஃபங்க்ஷன் விளாக் இது எல்லாமே போச்சு. நல்ல ஃபங்க்ஷன் விளாக் எல்லாமே போகும். இப்பெல்லாம் எதுவுமே போவே மாட்டேங்குது. இந்த அழுகுறது, எமோஷனல் ஆறது, ஃபேமிலி பிரச்சனை அண்ட் வந்து சண்டை, இல்லைன்னா கஷ்டப்படுறது, இல்லைன்னா ஹாஸ்பிட்டல் போறது, இல்லைன்னா இந்த மாதிரி நகை வாங்குறது அப்படின்னு ஒரு பொய் சொன்னதான் போகுது. நிறைய பேர் ஏன் இப்படி பொய் சொல்லி கம்ப்ளைண்ட் போடுறீங்க அப்படின்னா கேக்குறீங்க, கண்டிப்பா கேக்குறீங்க. எல்லாரும் நானா இருந்தாலுமே கேட்கதான் செய்வேன், ஏன் பொய்யா போடுறீங்க. அப்படி போட்டுதான் அம்முக்குட்டிஸ் பாக்குறாங்க, அப்படிதான் பாக்குறாங்க. உங்களை ஏமாத்தணும்னு இல்ல,
ஏதோ நீங்க உங்களை பார்க்க வைக்கணும்ன்றதுதான் எங்களோட இதனாலதான் சொல்றோம். ஆனா அதுக்குள்ள போய் நாங்க சொல்லிடுவோம், இதனால சும்மா சொன்னோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவோம். இல்ல ஏமாத்தணும்ன்ற ஒரு நோக்கம் கிடையாதுன்றேன். ஓகேவா? இதெல்லாம் ஒரு ஜாலியா எடுத்துக்கோங்க, உங்க வீட்டு பிள்ளைங்க மாதிரி எடுத்துக்கோங்க. இப்ப நான் கடைக்கு போயிட்டு என்ன வாங்க போறேன்றது மிகப்பெரிய சர்ப்ரைஸ். அடுத்தடுத்து வந்து ஈவினிங் திருப்பி வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி கேக் கட்டிங்லாம் இருக்கு, அதெல்லாம் நீங்க பாப்பீங்க. அதுக்கடுத்து நான் ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன் ராமனுக்கு. அப்புறம் வந்து ராம எனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கான். இந்த ராமா அதெல்லாம் வந்து வீடியோல பாப்பீங்க ஈவினிங். அது வந்து இந்த வீடியோ வந்து நாளைக்கு காலையில வந்துடும். நான் ஈவினிங் கேக் வெட்டுறது நாளை கழிச்சு காலையில வரும். அதுக்கடுத்து சர்ப்ரைஸ் வீடியோ வந்து பாத்தீங்க அப்படின்னா அடுத்த நாள் காலையில வரும். இந்த மாதிரி மாறி மாறி உங்களுக்கு வரும், மிஸ் பண்ணாம பாருங்க. உங்களுக்கு வாங்கி கொடுக்கும் கல்யாண நாள்ல இன்னைக்கு வாங்கி தரேன். வீடியோ பாவி இல்ல மல்லிகைப்பூ இப்ப எதுக்குன்னு கேட்டேன். வேற யோசனை இப்ப டக்குன்னு நான் வந்து வீடியோ எடுக்க போறேன்னு சொன்னேன், வீடியோ எடுக்க மாட்டேன்னு சொன்னால வீடியோ எடுக்க சொன்னேன். ஏன் மல்லிகைப்பூ வாங்கி தரேன் நீ உனக்கு அப்படின்னு நடிக்கிறேன். உன்னையமா நடிப்புக்கார குடும்பி யாருமே இல்லடா. வயல ஆள் வருது. போமா, நாங்க இருந்த இடத்துல வந்து கார் பார்க்கிங் கிடையாது, அதனால நாங்க வந்து நடந்து போய்க்கிருக்கோம். இதான் எங்க ஊரு. இது என்ன இறமராமா? அரண்மனை வாசல். இதே எங்க ஊர் எல்லை, சிவகங்கை சீமையோட எல்லை. என்ன எடுக்க வந்தோன்றத சொல்லிடுறேன். எனக்கு வந்து சைடு காஜு தான், மேலே ஒன்று குத்தோம். எனக்கு 3 குத்து 4-5 குத்துன்னு ஆசை. ஆனால் இப்போ ஒன்று குத்தோம், அதுக்கடுத்து மேலே ஒன்று அப்புறம். என்னோட ஆசை வந்து தாலி செயின் தான். ராமோட தாலி செயின் பார்க்க வந்திருக்கோம். அது எப்போ எடுக்க போகிறோன்றது சர்ப்ரைஸ். என்ன சர்ப்ரைஸ் இன்னைக்கு எடுக்க வேண்டியது சர்ப்ரைஸாக ஒரு நாள் எடுக்கலாம். அது ஒரு நாள் வரும், நல்ல நாள். அது எப்போ வெயிட் பண்ணி போய் சொல்கிறான். ரேட்டு கூட இருக்குனால எடுக்க மாட்டேங்கிறேன். ரொம்ப குட்டியாக வேணாம், கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி. இது எடுக்க மாறாம இது நல்லா இருக்காங்க பாரு. அது உன் காதில் வச்சு பாரு. ஒரு காதில் ஒன்று கழட்டு போட்டு பார்த்தாட்டு. இல்லை கலட்ட வேண்டாம், இப்படி வச்சு பார்க்கலாம்ல. சும்மா அவுத்து மட்டும் தான். அப்படி அது ஃபோட்டோ எடுக்குவா? வீடியோ எடு. அது வீடியோ போய்கிட்டு தான் இருக்கு. இது வர அப்படி காமி. காதை மடக்காத. எங்க அம்மா மூக்கு குத்திட்டு வான்னு சொல்லுது. காதை மடக்க. இங்க பாரு, என்ன லேசா பாரு. இது பாரு. இப்போ வந்து இதுதான் சூஸ் பண்ணியிருக்கேன். இதுதான் நல்லா இருக்கு. அதுக்கடுத்து பார்த்துக்குவோம் வேற ஏதாச்சும் மேலே குத்துற மாதிரி, இந்த இடத்துல மாட்டுற மாதிரி. இதான் என்னோட ஆனிவர்சரி கிஃப்ட். 6000. இந்த மாடல் நல்லா இருக்கு. சும்மா போடு. இறக்கணும் கீழே. அந்த 3 முத்து தெரியணும். சூப்பரா இருக்காது. 10 தானே? 9 பவுன். பரவாயில்லையே 9. நானு நல்ல வெயிட்டாவும் இருக்கு. இந்த நல்ல தடிமனா. அது வேண்டாம், அது ரொம்ப அழுக்கு சேரும். இது 10. இது நல்லா இருக்கு. இது நம்ம ஆனிவர்சரிக்கு அதுதான் இப்ப பிளானே. இதுதான் இன்னைக்கு விட்டா இது எடுத்துருப்பேன். அவங்க தான் போட்டு போய். நான் தான் சொல்லிட்டேன், இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டும், காசு கொஞ்சம் சேர்த்துக்குவோம், கொஞ்சம் 13 பவுனா எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இன்னைக்கு நேற்று நைட்லேருந்து சொல்லிக்கிறீங்க, இன்னைக்கு எடுத்துருவோம்ல. இன்னைக்கு எடுத்துருப்பா விட்டா, நானும் சொல்லியிருந்தா எடுத்திருப்பாரு. நான் தான் கொஞ்சம் நாள் ஆகட்டும், இன்னும் 10 பவுனா எடுக்காம கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக எடுக்கிறது, கொஞ்சம் காசு சேர்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லி. இது நல்லா இருக்குடா ராமா. இதுலேயே கொஞ்சம் 10, 11 அந்த மாதிரி ரெடி பண்ண சொன்னால் நல்லா இருக்கும். சூப்பர் டிசைனாக இருக்கும். எனக்கு இந்த டிசைன் ரொம்ப பிடிச்சது. எங்கள் அம்மாட்ட காமிக்கணும் எடுத்து. எங்கள் அம்மாவுக்கு இந்த மாதிரி தான் பிடிக்கும். இந்த இருக்குல்ல பெருசாக இருக்குல்ல.
இன்னைக்கு இது வாங்க வேண்டியது மிஸ் ஆயிடுச்சு. வாங்க வந்துட்டு அடுத்த ஒரு குட் டேல வந்து வாங்கிக்கிறேன். ஆனால் அது பெரிய சைஸு. இந்த சைஸில் உனக்கு இந்த லாங் வந்து கம்மியாகணும். உனக்கு லாங் கம்மியாக. ஆமாம். ஏன் எடுக்க வேணாங்க, விடுங்க. இந்த பாரு இது நல்லா இருக்கு பாருறாமா. அப்படி பாரு. உனக்கு உருண்டையாக தான் வேணுமா? இந்த மாடல்லாம் இல்லை, இதோட பெருசாக. இது நான் போட்டிருக்கே 3. இந்த மாடல் வேணும். இந்த இதுலேயே இருக்குல்ல, கட்டி கட்டியாக இருக்கும். டைமண்ட்லேயே இருக்கும் பாருங்க. அதான் பழைய மாடல். ரவுடிங்கெல்லாம் போடுறோமா? இது 4 பவுன் வருது. மினுமினுன்னு இருக்கு. ஐயே இப்படி இருக்கு. இதுக்குன்னு இருக்குல்ல, லேசாக இருக்கு. ஆனால் அது அழுக்கு சேரும் தானே. இது ஜென்ஸு தானக்கா, ஜென்ஸு ரொம்ப மினுமினுன்னு இருக்குது. நல்லா இருக்கு. கோட்டிங் கொஞ்சம் இதாக கொடுத்துருக்காங்க. அதனாலே போயிடலாம். தெரியல, கை வச்சு மறைச்சிருக்கு. நல்லா இருக்குல்ல. எனக்கு வந்து பெரிய ஜிமிக்கி நான் போடுறேன் பாரு கவரிங்ல, அந்த மாதிரி ஜிமிக்கி வாங்கணும். ரொம்ப நாள் ஆசை ஜிமிக்கி வாங்கணும். இந்த ஜிமிக்கி பாரு. இது முக்காப்பு. கீழே போட்டுறது. அது ஒன்றே பார்க்கணும். இது பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குங்களா? நல்லா இருக்கா? சும்மா அந்த கரெக்டுங்க கரெக்டிங்க தானே. இல்லை இல்லை வேணாம் வேணாம், சும்மா இருக்கும். நல்லா இருக்கா? ஜிமிக்கி தான் ஒன்று வாங்கணும். இது எனக்கு வந்து பெருசாக இருக்கணும் ஜிமிக்கி. இந்த மாதிரி தனித்தனியாக இல்லாமல் ஒன்றா சேர்ந்து இருக்கு. அந்த இருக்கு அதுவும் ஜாயிண்ட் தனியாக தான் ஜாயிண்டாக இருக்கணும். அது நல்லா இருக்கும். நல்லா இருக்கா? கோல்டு மாதிரி இல்லை. இதுலேயே கோல்டு நம்ம மாற்றிக்கலாம். ஆனால் வெயிட்டாக இருக்கும். ஏற்குது என்னடா அப்படி. இதுக்கு மேலே நான் கொஞ்சம் நீங்கள் இங்கிட்ட அங்கேயும் பாரு. இல்லை உங்களுக்கு ஓகேவா? மேலே ஏற்றலாமாண்ணே? அதுக்கப்புறம் ஊற்ற மாட்டீங்களா? ரொம்ப ரொம்ப கிட்ட இருக்கு. அதுக்கடுத்து நெஞ்சு குத்திக்கிறேன். வரிசையாக வருது. இப்போ ரொம்ப ரொம்ப கிட்ட இருக்கு. ரொம்ப பக்கத்தில் இங்கே இருக்கு. இந்த இடத்துல கொஞ்சம் ஏற்றி தெரியுற மாதிரி. ரொம்ப கேட்கலையா? எங்க அந்த தோடு வளைவா வரும்போது தெரியாது. இந்த இப்படி தானே வருது. வளைவு இங்கிட்டு போயிடும், இங்கே உள்ள வராது வளைவு. காதுக்கு மேலே வருதா? யோசி, இந்த மாதிரி இருக்கு. இந்த இப்படி அக்கா இது மாதிரி அக்கா. இதுவே அழகா இருக்கு. அது ஒண்ணு இதா இருக்குமா?
இருக்கும். இது நான் கூட மாட்டி விட்டுருக்கேன். கையில் எந்திரிங்க. கையில் தான் இந்த இருக்கு இந்த இருக்கு. நான் கூட மாட்டி விடலாம். நான் மாட்டி விடுறேன். நீங்க விடுங்க. வந்துருச்சு. நான் தானே மேலே வந்துருச்சு. ஆனால் நீங்கள் வீட்டில் போய் இது பண்ணிக்கிறீங்க. இல்லை திரியிருங்க. திரிகு நான் தண்ணி விடுறேன். நல்லா திரி. ரொம்ப கேப் இருக்கு. இதை திருப்பி விட்டுக்கோ. அந்த திருப்பி பாருங்க. திருப்பிட்டாலும் அந்த இது தெரியுதா? ஆ திரும்பல கரெக்டாக தான் இருக்கு. எனக்கு கேட்டாங்களா? வலிக்கிறாங்க. அழகா இருக்குல்ல பாரு. இன்னும் ஒன்று 2 குத்தணும். இன்னும் 2 குத்தலாம் இல்லை. நல்லா இருக்காங்க. அழகா இருக்கு. வந்த வேலை நல்லபடியாக முடிஞ்சு. அடுத்து வந்து ஒரு பர்ச்சேசிங் இருக்கு. அதுக்கடுத்து இன்னொரு பர்ச்சேசிங் வரணும். என்ன ராமா? அது ஒரு பிக் பர்ச்சேசிங் தான். அது வந்து 2ஆம் தேதி 1ஆம் தேதி 2ஆம் தேதி இல்லை 3ஆம் தேதி இந்த 3 நாளில் வருவோம். அதுவும் யாருக்குன்றது உங்களுக்கு தெரியும். ஆனால் என்ன வாங்க போகிறோன்றது சர்ப்ரைஸ். எவ்வளோ சந்தோஷப்படுறா. ஹாப்பி. எனக்கு வந்து இன்னும் ஒரு காது மட்டும் இந்த இங்கே ஒன்று, அப்புறம் இங்கே ஒன்று குத்தணும். அது நெக்ஸ்ட் குத்தலாம். இது வளையம் இருக்கும். இது வந்து ஒரு சைடு மட்டும் வளையம். ஒரு வழியா சர்ப்ரைஸ் முடிச்சு. ரோட்ல எடுக்காத வீடியோ அப்படின்னு ராவ சொல்லிட்டே வர. ஆனா நான் ரோட்ல தான் எடுப்பேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு பிக் ஷாப்பிங்காக நாங்கள் திருப்பி இங்கே வருவோம். அதுவும் யாருமே எதிர்பார்க்க முடியாத ஒரு ஷாப்பிங் வரோம். அப்கமிங் வரோம். ஒரு வழியா எனக்கு காது குத்திட்டோம். இங்க பாருங்க, நல்லா இருக்கா? கண்டிப்பா கமெண்ட்ல காசு இல்ல. ஆனா 6000 தான் வந்துச்சு. நான் வந்து ஆனா ராமே வந்து இன்னைக்கு வந்து எனக்கு தாலி செயின் எடுக்கிறது தான் பிளான். தாலி செயின் எப்படியாவது இன்னைக்கு எடுத்துடணும் அப்படின்னு அவனோட பிளான். ஆனா நான் தான் வந்து இப்போதைக்கு வேணாம், கொஞ்சம் நாள் ஆகட்டும், அதுக்கு ஒரு நேரம் வரும்,
அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். என்னுடைய ரொம்ப நாள் கனவே வந்து தாலி செயின். இன்னைக்கு எடுக்கணும், இன்னைக்கு அவளுக்கு பிடிச்ச செஞ்சிடணும். பட் ஆனா வந்து இவ இதுல மாறிட்டான். நேற்று நைட்ல இருந்து சண்டை. நான் நம்ம என்னன்னாலும் பரவாயில்ல, அது நான் வந்து அந்த தாலி செயினை வாங்கி உன் கழுத்துல மாட்டணும், அந்த 10 பவுன் உன் கழுத்துல போட்டிருக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை எனக்கு. சரி, கொஞ்சம் இன்னும் 2-3 நகையெல்லாம் திருப்ப வேண்டியது இருக்கு. அந்த நகையெல்லாம் திருப்பிக்கிட்டு மொத்தமா வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் பிளான் பண்ணி. நகைக்கு இன்னும் 1 வருஷம் கட்டிட்டேன், வட்டி கட்டியாச்சு. நகையும் பாத்தீங்கன்னா நாங்க பாதியா வந்து என்னோட சம்பளம், யூடியூப்ல வர சம்பளம் கொஞ்சம் நல்லா தான் வந்திருக்கு. அதையும் முந்தனேத்தா வியாழக்கிழமை எல்லாமோ தான் போய் கட்டிட்டு வந்தாரு. முடிஞ்ச அளவு கட்டிட்டு இன்னும் கொஞ்சம் முடிஞ்சிருச்சு. இந்த 2-3 நாள்ல கூட திருப்புற மாதிரி தான் பாதி அமௌண்ட் என்னமோ தான் இருக்கு. கொஞ்சம் தான் அதுல வந்து திருப்பிடலாம் கொஞ்சம் கொஞ்சமா, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நகைக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அமௌண்ட்லாம் கட்டிட்டு தான் வரோம். இதுதான் எனக்கு வந்து நான் கேட்டுக்கிட்டே இருந்த ஒரு விஷயம். இது ரொம்ப கேட்டது. அதுல தாலி செயின் வந்து நார்மலாவே கேட்டது தான். எனக்கு காது குத்தணும்னு ஆசை. மோனி இருக்கா பாத்தீங்க அப்படிலாம் சென்னையில, அவ வந்து என்னோட சேர்ந்து தான் குத்தணும் அப்படின்னு சொல்லியிருந்தா. இந்த இதுக்கு வீடியோ பார்த்துட்டு கோவப்படுவா, நானும் சேர்ந்து தானே குத்துறேன்னு சொன்னேன் அப்படின்னு. ஆனா வேற வழி இல்லை, எனக்கு இன்னைக்கு ஆசை வந்துருச்சு. சொன்ன உடனே ஆசை வந்துருச்சு. சரி, இன்னைக்கு குத்தியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப பெரிய ஒரு பிக்கஸ்ட், எங்களுக்கு ரொம்ப ஒரு ட்ரீம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா வந்து அவன் பிடிச்ச விஷயத்த செஞ்சுட்டேங்க. அவன் ரொம்ப சந்தோஷப்படுறான். அந்த வீடியோல கூட இருக்கு பாருங்க எவ்வளவு சந்தோஷப்படுறான். அதுதான் நமக்கு வேணும். அவன் சந்தோஷம் தான் நமக்கு வேணும். ஆனா பட் எனக்கு ரொம்ப சந்தோஷமானது தாலி செயின் தான். ஆனா கண்டிப்பா நீங்க கேப்பீங்க, ராமனா ஒண்ணும் பண்ணலையா அப்படின்னு கேப்பீங்க. இவங்களுக்கு பண்ணி முடிச்சிட்டு தான் எனக்கு நான் தாலி செயின் எடுத்து முடிச்சிட்டு தான் என்னோட சொல்லிட்டான். எனக்கு எதுவுமே வேணாம், உனக்கு எப்ப நான் தாலி செயின் எடுத்துறனோ அது எடுத்தா. அதுக்கப்புறம் நான் என்ன நினைச்சேன்னா, நான் 5 பவுன் நகை போடணும்னு நினைச்சேன். இது 3 பவுன். இதை கொடுத்துட்டு கூட செய்வேன், இல்ல 5 பவுன் கூட எடுப்பேன், சேர்த்து வச்சு கூட ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஆனா வந்து இதை கொடுத்துட்டாதான் கொஞ்சம் அமௌண்ட் கொஞ்சம் ரொம்ப ஹெவியா போயிடும், கம்மியா இருக்கும். அதனால பாத்துட்டு இதை கொடுத்துட்டு தான் போட போறேன். இப்ப சொன்ன பிரேஸ்லெட் ஏதாவது வெளியில எடுத்துக்கிறியான்னு கேட்டேன். வேணாம், போட மாட்டேன்னு சொல்லிட்டான். போட்டா போடலாம் எதுக்கு, நான் விளையாடுறதுனால கீழே விழுந்து. அது மட்டும் இல்லாம ரிங் வாங்கி தரேன்னு சொல்லி ரிங்குமே போன வட்டம் வாங்கி கொடுத்த ரிங் பாத்தீங்க போடல. இந்த ரிங் மட்டும் தான் எனக்கு கம்ஃபர்ட்டா இருக்கு, அதனால இதை மட்டும் போட்டு. அதனால நான் அதையும் வாங்கல, எதுவுமே வேணான்னு சொல்லிட்டேன். நீ உனக்கு உன் ஆசை நிறைவேற்றினா எனக்கு அதுவே போதும்ட்டேன். நெக்ஸ்ட் இயர் வந்து இந்த நாளுக்கு வந்து உனக்கு தாலி செயின் அதுக்குள்ள எடுத்து நான் போட்டுருவேன். இல்லையா உனக்கு போட்டுக்கணும். நாம வந்து இப்ப 10 பவுன் செயினை தாண்டி இப்ப 13 பவுன் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான். ஏன்னா அங்க ஒரு மாடல் வந்திருக்கு, புது மாடல் சொல்லி அட்டகாசமா இருந்துச்சுப்பா. அந்த முத்து வச்சதான் ராமனுக்கு பிடிச்சிருக்கு. அதுலயே வந்து 13 பவுன்ல எடுத்தோம்னா இன்னும் நல்லா ப்ராடா இருக்குமா. அது வந்து எனக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச விஷயம். அது நான் வந்து அது வாங்கிட்டு ராமே அடிக்கடி சொல்லுவான், நீ தாலி செயின் பெருசா போட்டோம்னா எனக்கு கெவுருவம், அவன் புருஷன் வந்து அவனை எப்படி பாத்துக்கிறான்னு பாரு அப்படின்றது கெத்துடி அப்படின்னு சொல்லிக்கிட்டே நான் பிக்ஸ் பண்ணிட்டேன். இப்ப நம்ம இந்த 1 இயர்க்குள்ள தாலி செயின் வேற ஏதாவது டிசைன் வந்துச்சுன்னா அதுல மாறிக்குவோம். ஆனா வந்து 13 முடிஞ்சது 13 ஒற்றைப்படை தானே போடுவாங்க. 13 இல்லனா 15 இந்த 2 அதான் ஏதாவது ஒண்ணு அடிச்சு தூள் கலப்புறோம். கண்டிப்பா எடுத்துருவோம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. என் கணவர் இருக்கிற வரை எனக்கு என்ன கவலை சொல்லுங்க. ஆமா, என் முன்னாடி இருக்கிற வரைக்கும் எனக்கு எந்த கவலை தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா நீட்டா காலையில இருந்து கசகசன்னு இருந்துச்சு. பட் வந்து நான் வாயை மூடிக்கிட்டேன். கசகசன்னு இருந்துச்சு, நான் கொஞ்சம் வாயை மூடிக்கிட்டேன். அதனால வந்து சண்டை இல்லாம போயிடுச்சு. உயிர் எடுக்கிறேன். எனக்கு வந்து இன்னைக்கு வந்து நம்ம சண்டை போடக்கூடாதுன்னு எனக்கு ஒரு இது இருந்துச்சு. கல்யாண நாளைக்கு சண்டையே போடக்கூடாது. குடும்பம் லூசு இல்ல, கல்யாண நாள் அன்னைக்காவது சண்டை போடலாமா, சண்டை போடாம இருக்கலாம்னு நினைச்சேன். அதே மாதிரி சண்டை எல்லாம் வரல, ஹாப்பியஸ்டா தான் போச்சு. இதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா வீட்டுல போய் திருப்பி ட்ரெஸ் சேஞ்ச் மாத்திட்டு அடுத்து என்னோட பட்டு சேலை கட்டி கேக் பட்ட போறோம். இதுதான் வந்து ஒரு இது. கேக் வாங்கிட்டு வந்துருக்கலாமோ ராமோ? ஓகே, சிண்டு வரும்போது நாங்க வாங்கிட்டு வரோம். நேத்து வெட்டின கேக் வந்து இப்ப வெட்டிய கேக். ஆமா, நைட் வந்து சரி திடீர்னு 600 ரூபாய்ன்னு சொல்றேன். 600 ரூபாய் செம்ம திட்டு. நைட்டு 600 ரூபாய்க்கு போய் நைட்டு திட்டு கேக் வெட்டுறது திட்டி என்னோட சண்டை போட்டா. அப்ப வேற 600 ரூபா தான் போயிட்டு போகுது, சாப்பிட்றதுக்கு தண்ணி பிள்ளைங்க சாப்பிடுங்கன்னு சொன்னா. இருந்தாலும் நைட்டு திருக்கோணு வெட்டுறதுக்கு 600 ரூபாய் சாதா கேக் வாங்கிருக்கலாம். இருந்தாலும் அடுத்து வந்து இப்ப ஈவினிங் கேக் வெட்ட போறோம். அது அடுத்த vlogல பாப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். செம்மையா என்ஜாய் பண்ணிருப்பீங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோல பார்க்கலாம். பாய்.